வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் மான்வா யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரீகார்னேட்டட் எஸ்கார்ட் வாரியர். லாஸ்ட் வீடியோவில் எதோட கட் பண்ணியிருப்பானா, நம்ம ஹீரோவை அந்த ஸ்பியர் யாங் வந்துட்டு மிரட்டியிருப்பான். இந்த மாதிரி நீ அவமானப்படாமல் இருக்கணும்னா ஒழுங்காக இந்த காம்படிஷன்லேருந்து ஓடி போயிடுன்னு அதோட கட் பண்ணியிருப்போம். அப்படியே இந்த வீடியோவில் நம்ம கண்டினியூ பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போது கொஞ்சம் முன்னாடி இந்த பையன் என்னை கொல்ல தானே ட்ரை பண்ணான், நீ கொஞ்சம் அதிகமாகவே போகிற. இல்லைங்க மாஸ்டர், நான் என்னோட லைனை கிராஸ் பண்ண மாட்டேன். அதே சமயத்தில் எனக்கான இடத்த நான் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். ஹீரோனே, அப்போது உனக்கு அந்த ஆரோ மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? அது ஏன்னா எங் மாஸ்டர், ஆல்ரெடி அந்த ஆரோ என்னோடது தான். அப்போ அதுதான் விஷயமா? இவங்க எல்லாரும் பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு தண்ணிக்குள்ளேருந்து ஷேடோ கான்ஸ் மாதிரி திடீர்னு மேலே பறந்து வராங்க. அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் மாதிரி கத்தியை விட்டேறிறானுங்க. ஹீரோ இங்கே நின்று பேசிட்டு இருந்த கேப்பில் திடீர்னு அந்த ஸ்பியர் யாங்க உள்ளே பூந்து எல்லா கத்தியும் தடுத்துறான். அவன் மட்டும் இல்லை, சோசோவும் உள்ளே இறங்கி எல்லாத்தையும் தடுக்கிறான். என்னடா இது திடீர்னு என்ன கருமண்டா நடக்குது இங்கே? இப்போ இவங்க எல்லாரும் யார் எங்கேருந்து வந்தாங்கலாம் தெரில. பட் ஆனால் இவங்க இப்போ எங்களை கொல்ல ட்ரை பண்ணுறாங்கன்னு மட்டும் தெரியுது. என்கிட்ட 2 ஆப்போனன்ட் இருக்காங்க. அதே மாதிரி அந்த ஸ்பியர் யாங்குக்கும் 2 ஆப்போனன்ட் இருக்காங்க. அப்போது மற்றவங்களாம், அப்போது இவங்க எல்லாருமே எங்களை நோக்கி இல்லையா? அப்போது இந்த மிஷினோட உண்மையான டார்கெட்டே சோசோவா? சோசோ கழுத்துக்கிட்ட வந்துட்டு கத்தி ஜஸ்ட் மிஸ்ஸு. ஹீரோ சடனாக உள்ளே வந்து வெட்டிடுறான் எல்லாரையும். சோசோ உங்களுக்கு ஓகேவா? ஆனால் யங் மாஸ்டர் உங்களுக்கு பின்னாடி பார்த்தா அவங்க 2 பேருக்கும் அம்பு பட்டு பட்டுன்னு இறங்குது. இது மெட்டல் ஆரோவில் பார்த்தா லைட்னிங் ஸ்வாட் அந்த எண்டுலேருந்து விட்டுட்டு இருக்காரு அம்பு. சும்மா கெத்தா ஒழுங்கா எல்லாரும் நில்லுங்க. லைட்னிங் ஸ்வாட் நினச்சாருன்னா இவங்க எல்லாரையும் இங்கேயே முடிக்க முடியும் ஒரே அம்புல. இவர் என்ன நினைக்கிறாரு, இந்த அசிஸ்டன்ட் கூட எல்லாத்துக்கூடையும் நாங்கள் சண்டை பண்ணணும்னு நினைக்கிறாரா? அப்போ சோசோ இங்கே ரொம்ப அதிகமாக காயப்பட்டுருச்சா? சோசோ பரவாயில்லையா இல்லையா? யங் மாஸ்டர், அடிப்பட்டது என்னோட ரைட் ஷோல்டருங்கிறதுனால என்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல சோசோ, நீ போய் ஒழுங்காக சேஃபாக இரு. ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், என்னால் அந்த தண்டர் ஸ்பியர், அதான் அந்த நீடில் மாதிரி இருக்கும்ல, அந்த தண்டர் ஸ்பியரையும் இந்த ஸ்வாடையும் அட் அ டைமில் யூஸ் பண்ண முடிஞ்சா நல்லாயிருக்கும். ஹீரோ உடனே அவனோட ட்ரெஸ்ஸுக்குள்ளேருந்து அந்த தண்டர் ஸ்வாடை எடுக்கிறான். எனக்கு ஒன்றும் வேறு வழி இல்லாமல் இல்லை, பட் ஆனால் எனக்கு இது ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும்னு அந்த தண்டர் இது பட்டு பட்டுன்னு எல்லாரோட காலு கையிலெல்லாம் பூந்து போயிட்டுருக்கு. அந்த கேப்பில் வந்து ஹீரோ எல்லாரையும் பட்டு பட்டுன்னு வெட்டிட்டு இருக்கான். இவங்க எதிர்பார்க்காத நேரத்தில் அந்த நீடில் பாட்டுக்கு கண்ணு வாய் மூக்கு நெஞ்சின்னு உள்ளே பூந்து பட்டு பட்டுன்னு போகுது. 5 செகண்டில் இருக்கிற எல்லாரையும் உடனே கொண்டான் ஹீரோ. ஆமாம், என்ன நடந்தது இங்கன்னு சோசோக்கு ஒன்றுமே புரியல. சரி, இன்னும் அந்த ஆரோவை அவன் எடுக்கவே இல்லை. அப்போது இந்த ஆரோவை நான் எடுக்கிறது தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது இவ்வளோ நேரமாக உன்னோட உண்மையான பவரை நீ ஒழிச்சு வச்சுருந்தியா? அதெல்லாம் இல்லை, நான் ஜஸ்ட் ஒரு லக்கியான ஆள், அவ்வளோதான். மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், இந்த பவர் நான் ஒன்றும் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி சம்பாதிச்சது கிடையாது. நான் போன எஸ்கார்ட் மிஷின்லேருந்து ஒரு லக்குனால கிடச்சது. யங் மாஸ்டர், அதை நீங்களே எடுத்துக்கோங்க. அந்த அம்பை ஹீரோவே எடுத்து இந்த போட்டியில் ஜெயிச்சிட்றான். அதுக்கப்புறமேலுக்கு சோசோவுக்கும் நம்ம ஹீரோவுக்கும் பிசிஷன் மூலியமாக ட்ரீட்மெண்ட் நடந்தது. இந்த அசிஸ்டன்ட்லாம் யாருன்னு பார்த்தா லைட்னிங் ஸ்வாடு பேண்டின் கேங்ஸ் எல்லாம் போட்டு தரனதில் மிச்சம் இருந்த ஆளுங்க தான் இவங்கெல்லாம். எதுக்காக இவனுங்கெல்லாம் சோசோவை கடத்த ட்ரை பண்ணாங்கன்னாக்க, இவங்களோட கேங் லீடர் வந்துட்டு லைட்னிங் ஸ்வாடு சிறையில் அடித்து வச்சுருக்காரு. சோசோவை பிடிச்சி வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலான்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இதில் என்ன ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம்னா, யங் மாஸ்டர், இன்றைக்கி நீங்கள் சண்டை போட்டதில் நீங்கள் யூஸ் பண்ண அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஹெவன்லி டிராகன் எஸ்கார்ட் ஏஜென்சியோடதே கிடையாது. கொஞ்சம் நீங்கள் யார்கிட்டேருந்து அந்த டெக்னிக்கெல்லாம் கற்றுக்கிட்டீங்கன்னு சொல்கிறீங்களா? ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், ஒருவேளை லைட்னிங் ஸ்வாட் கண்டுபிடிச்சிருப்பாரோ இது நார்த்தன் சி பேட்டில் கிங்கோட ஃபைட்டிங் டெக்னிக்னு. யங் மாஸ்டர், நீங்கள் என்ன நினச்சாலும் அதை அவங்க நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கள். பார்த்தா அவங்க அப்பா தான் சவுண்ட் டிரான்ஸ்மிஷனில் சொல்லிட்டு இருக்கான். நீ என்ன சொன்னாலும் அதனால ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனையில் நானும் கூட இருப்பேன். என்ன நினச்சிக்கிறானா ஹீரோ, அப்போ அப்பாவுக்கு முன்னாடியே தெரியுமா இதை நான் வந்துட்டு நார்த்தன் சி பேட்டில் கிங்டேருந்து கற்றுருக்கேங்கிறது? பட் ஆனால் என்னால் வந்துட்டு நான் அவருக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸை அவ்வளோ சீக்கிரத்தில் உடைக்க முடியாது. லைட்னிங் ஸ்வாட் நான் என்னோட மாஸ்டருக்கு யாருக்கிட்டையும் அவரோட ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ண மாட்டேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அதனால என்னால் உங்ககிட்ட யாருங்கிறத சொல்ல முடியாது. உங்ககிட்ட கேட்குறது லைட்னிங் ஸ்வாடாக இருந்தாலும் சொல்ல மாட்டியா? அப்போ சரி. ஆக்சுவலாக அந்த ஃபைட்டிங் டெக்னிக் என்னோட கூட பிறக்காத சகோதரன் மாதிரி இருந்தவனோட ஃபைட்டிங் டெக்னிக். சொல்லப்போனால் அவனுக்கு இந்த மாதிரி ஒரு டிசைபிள் கிடச்சிருக்கிறது ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. இப்போ நீ எப்படி அவனோட ப்ராமிஸை என்கிட்டேருந்து காப்பாற்றினியோ அதே மாதிரி எப்பயுமே இரு, சரியா? ஹீரோ உடனே மண்டி போட்டு, என்னோட பேர் லீ ஜாங்யாங். நான் வந்துட்டு ஹிடன் ஷேடோ செக்டோட 18th ஜென்ரேஷன் டிசைபிள். என்னோட மார்ஷியல் அங்கிளோட நான் வணங்குறேன்னு சொல்லி நாங்கோ கிளான் ஹெட்டுக்கு வணக்கம் போட்டுட்ருக்கான். ஸோ உன்னோட இன்ஜுரிஸில் இப்போ எப்படி இருக்குது? பரவாயில்லையா? பரவாயில்ல யங் மாஸ்டர். யங் மாஸ்டர், அந்த சண்டைக்கு அப்புறம் செம ஃபேமஸ் ஆகிட்டீங்க போல இருக்குது. ஸோ உனக்கு தான் தெரியும்ல, ஃபேமஸாக இருக்கிறதுனாலலாம் காசு வந்துடாது. ஹீரோனே அந்த சால்ட் மெர்ச்சன்ட் யூனியன் பொண்ணை பார்க்குறா. அவன் உடனே தனம் வாங்குறா. என்ன யங் மாஸ்டர், அந்த பொண்ணு வேறு அழகாக இருக்குது, உங்களுக்கு எப்படி அவ்வளோ தெரியும்? ஸோ டைம் கிடச்சிதுன்னா அந்த பொண்ணை நான் உனக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். அவள் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது ஏதோ ஒரு விதத்துலேயும் உனக்கு குறைவாக இருக்காது. மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். ஏன்னா அவள் வந்துட்டு ஃப்யூச்சரில் ரொம்ப பெரிய பிஸ்னஸ் மேனாக ஆகிடுவா. கண்டிப்பாக அது சோசோவுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
அதுவும் இல்லாமல் அந்த சால்ட் மெர்ச்சன்ட் யூனியன் லீடரோட பொண்ணுக்கு இந்த மாதிரி நாங்கோ சோசோ கூட ஒரு கனெக்ஷன் கிடைக்குதுன்னா அதுவும் பெருசு தான். அப்போது அவளும் எனக்கு வந்துட்டு கடன் பட்டிருப்பால, ஒரே கல்ல 2 மாங்கா. சோசை டென்ஷன் ஆகி இவனை செஞ்சாங்களா வேறு ஏதாச்சும் பண்ணாங்களான்னு டென்ஷன் ஆகி திட்டிகிட்டு இருக்கான் மனசுக்குள்ளேயே. ஆமாம் சோசோ, அப்பா இதெல்லாம் யார்? இவங்கெல்லாம் ப்ளீச் ப்ளம் வேலியிலேருந்து வந்திருக்காங்க. அதுவா எங்க மாஸ்டர், நாங்கள் என்ன கேள்விப்பட்டோன்னா இவங்க எல்லாரும் என்னோட தாத்தா கிட்ட அட்வைஸ் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் இவங்களோட லீடர் வந்துட்டு ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த டிரான்ஸ்போர்ட் பண்ணுமா, அதுக்காக வந்திருக்காங்க. எதனால இவங்களுக்கு வந்துட்டு பீச் ப்ளம் வேலின்னு பேர் வந்ததுன்னா, இவங்களோட இடத்துக்கு ஊர்பட்ட பீச் ஃப்ளவர் வந்துட்டு ப்ளூம் ஆகுமா ஸ்ப்ரிங் சீசனில். அதுவும் இல்லாமல் இன்னொரு ரூமரும் இருக்குது, அங்கே இருக்கிற வாழ்கிற எல்லா பொண்ணுங்களும் ரொம்பவும் அழகாக இருப்பாங்களாம். பட் ஆனால் உண்மை என்னென்னா அங்கே இருக்கிற எல்லா பொண்ணுங்களுமே ஸ்வார்ட்மேன்ஷிப் கற்றுட்டு இருப்பாங்க. இவங்க 2 செஞ்சுரி முன்னாடியே இந்த உலகத்துலேருந்து மறைஞ்சு வாழ ஆரம்பித்தாங்க. அதுவும் இல்லாமல் அந்த மவுண்டெயினில் தனியாக வாழ்ந்ததுனாலே அவங்களுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருந்தது. அதனால அவங்க வந்துட்டு ஒரு பெரிய சிட்டிக்கு மூவ் ஆயிடலான்னு டிசைன் பண்ணி தான் வந்திருப்பாங்க. என்ன மிஷினும் ரிவார்டும் கொடுத்துருப்பாங்கன்னா, யார் வந்துட்டு எங்களை சேஃபாக இந்த இடத்துலேருந்து நாங்கள் சொல்கிறது கொண்டு போய் இறக்கி விட்றாங்களோ அவங்களுக்கு ரிவார்டாக எங்கள் பீச் ப்ளம் வேலியோட பாங்காங் டெக்னிக் 1000 கோல்டு விண்டு அப்படிங்கிறத சொல்லி தருவோன்னு போட்டிருப்பாங்க. ஏன்னா அவங்களோட ஸ்வாட் டெக்னிக் ஆல்ரெடி எஃபெக்டிவ். எதனால அப்படி சொல்கிறாங்கன்னா, 50 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த வேலியோட மாஸ்டர் வந்துட்டு லைட்னிங் ஸ்வாட் கூட சண்டை போட்டு 5 தடவை ஜெயிச்சிருப்பாங்க. அதனால நாங்கோங் கிளான் கிட்ட ஊர்பட்ட எஸ்கார்ட் ஏஜென்சிஸ் எல்லாருமே வந்து கூஞ்சிருப்பாங்க. இந்த விஷயத்துக்காக வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இவங்க எல்லாரும் கூடி இருக்க இடத்துல ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், இதில் 7th செக்ட் அப்புறம் 7th எஸ்கார்ட் ஏஜென்சி 2 பேரும் ஒன்றா வேலை பார்க்க போகிறாங்களா? ரைட்டில் இருக்கிறவர் வந்துட்டு ஹான் எஸ்கார்ட் ஏஜென்சி ஓனர் நோ, இவர் வந்துட்டு யோ, அவர் வந்துட்டு நோ. அப்போ கண்டிப்பாக இவங்க தான் அந்த பீச் ப்ளம் வேலியோட மாஸ்டராக இருக்கணும். பேர் வந்துட்டு காங்மா, நம்ம பீச் லீடர்னு வச்சுக்கலாம். எல்லாரும் இங்கே இருக்கிறதுனால பீச் ப்ளம் வேலியை சின்சானுக்கு மூவ் பண்ணுறதுக்கு ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட ஐடியாவை சொல்லுங்கள். ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க எஸ்கார்ட் ஏஜென்சி என்ன பண்ண போகிறதுங்கிறத சொல்கிறாங்க. இவர் இருந்துக்கிட்டு என்ன சொல்கிறாருன்னா, தேவைப்படுற எல்லா ப்ரிப்பரேஷனையும் நாங்கள் 1 மாதம் முன்னாடியே செஞ்சிட்டோம். நாங்கள் எந்த வழியாக போகணுங்கிறத மட்டும் பார்க்கல, எவ்வளோ நேரம் அதுக்கு எடுக்குங்கிறதையும் ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிட்டோம். ஏன்னா ஒரு ஆர்கனைசேஷனை மூவ் பண்ணுறங்கிறது ஒரு பழைய ட்ரீயை பிடுங்கி வேறு இடத்துல நடுறதுக்கு சமம். எதனாலனா, ஏன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் ஏற்பட்டால் கூட அந்த மரம் இறக்க வாய்ப்பு இருக்குது. அதனால ஒவ்வொரு ப்ராசஸையும் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கால்குலேட் பண்ணி கரெக்டாக பண்ணணும். இந்த மொத்த ட்ரிப்பும் 1 மாதத்துக்கிட்ட ஆகும். அது மட்டும் இல்லாமல் ப்ளம் பிளாசம் வேலியில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸுமே உமனுங்கிறதுனால அவங்க ஒரு தடவை கூட வெளில கேம்ப் போட்டு தங்கியிருந்திருக்க மாட்டாங்க. அதனால நாங்கள் இப்போ பிளான் பண்ணியிருக்கிற ரூட் படி போனோன்னா கண்டிப்பாக நிறையா இன்ஸ் வரும், அங்கே தங்கிக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த ஜேர்னிக்கு தேவையான கேரேஜ், ஹார்ஸ், ஸ்பாட்டர்ஸ், எஸ்கார்ட் வாரியர்ஸ் மற்ற எல்லா பொருளுமே நாங்களே எல்லாமே தெளிவாக பேக் பண்ணி வச்சுருவோம். இந்த தாடிக்காரர் என்ன சொல்கிறாருன்னா, எங்களோட அயன் மவுண்ட்ரி எஸ்கார்ட் என்ன பண்ணுன்னா, இது எல்லாத்துக்கும் தேவையான மணியை பார்த்துக்குறோம். அதனால மணியை பற்றி எந்த ஒரு கவலையுமே பட தேவையில்ல. நீங்கள் எல்லாரும் நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், இப்போ இவங்க சொன்ன எல்லா டீட்டெயில்ஸ்லையும் இவங்க சொன்னது தான் செம்ம ப்ரிப்பேர்டான பிளானாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ஹாயான் எஸ்கார்ட் ஏஜென்சிக்கு தான் இந்த ஜாப் கிடைக்க போகுது. அப்புறம் ஹெவன்லி டிராகன் எஸ்கார்ட் ஏஜென்சி ஓனர், நீங்கள் உங்களோட அட்வைஸை கொடுக்கவே இல்லையே, உங்கள்கிட்ட ஏதாச்சும் அட்வைஸ் இருக்கா? லைட்னிங் ஸ்வாட் 1 எஸ்கார்ட் ஏஜென்சி ஓனர், கொஞ்சம் கூட விட்டு கொடுத்துடாதீங்க. எஸ்கார்ட் கிங் என்ன சொல்கிறாருன்னா, பழைய மரத்தெல்லாம் நம்ம எப்பயுமே மூவ் பண்ணவே கூடாது. மூவ் பண்ணோன்னா அது கண்டிப்பாக இறந்து போயிடும். எனக்கு புரியுது, சின்சான் வந்துட்டு ஒரு ஃப்ரெட்டைல் பிளேஸ் தான். பட் ஆனால் அந்த இடம் ஆல்ரெடி பலவிதமாக பிரிஞ்சு கிடக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி பீச் ப்ளம் வேலி வந்துட்டு அவ்வளோ பெரிய குரூப்பு, அவங்க எல்லாரும் இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு மூவ் பண்ண போகிறாங்கன்னா மற்ற செக்ட் அப்புறம் கிளான்லாம் இதை பார்த்துட்டு சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? உடனே இந்த தாடிக்காரர் இருந்துக்கிட்டு என்ன கத்துறாருன்னா, நம்மலாம் ஒரு எஸ்கார்ட் ஏஜென்சி, நம்மளோட வேலை என்ன, இங்கேருந்து அந்த டார்கெட்டை இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் கொண்டு போய் வைக்கிறது மட்டும்தான். அதுக்கப்புறமேலுக்கு என்ன நடக்கிறதுலாம் நம்ம பொறுப்பாக இருக்க முடியுமா? ஹெவன்லி டிராகன் எஸ்கார்ட் ஏஜென்சி ஓனர், உங்களுக்கே தெரியும் இது எல்லாமே நினைக்கிறேன். எஸ்கார்ட் கிங் என்ன சொல்கிறாருன்னா, அப்போது நீங்கள் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு கரெக்டாக ப்ரிப்பேர் ஆகலை. நீங்கள் வேணால் அவங்களோட பொருள் எல்லாத்தையும் பத்திரமா கொண்டு போய் டிரான்ஸ்போர்ட் பண்ணி சேர்க்கலாம். என்னோட ஒப்பீனியனுக்கு நான் என்ன சொல்வேன்னா, நீங்கள் மொத்தமாக அந்த ட்ரீயே மூவ் பண்ணுறதுக்கு பதிலாக அதோட சீடை மட்டியில் மூவ் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதாவது தெளிவாக சொல்லணுன்னா, உண்மையிலேயே காசு எது ஒர்த்தோ அதை மட்டிலும் இங்கேருந்து அங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ணுங்கள், மற்றது எல்லாத்தையுமே எரிச்சிடுங்க. சொல்லப்போனால் உங்களுக்கு பர்சனலான ஐட்டத்தை மட்டியில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ட்ராவல் பண்ணி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணும்போது உங்களோட சிம்பிளை ஒரு பெரிய ஃப்ளாகில் கட்டி எப்பயுமே கூட எடுத்துகிட்டு போங்க. அது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி இன்னில் போயிட்டு தங்குறதுக்கு பதிலாக வெளியே கேம்ப் போட்டு தங்குங்க. இந்த சின்சானில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க நீங்கள் இந்த மாதிரி இங்கேருந்து அங்கே போக போகிறீங்கன்னு. ஏதாச்சும் ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் உங்களுக்கு எதிராக வந்தால் அவங்கள அலோவ் பண்ணுங்கள், அவங்களுக்கும் உங்களோட மார்ஷியல் ஆர்ட்ஸை கற்றுக் கொடுங்க. பீச் லீடர் ஒன்று, நாங்கள் ஏன் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக வெளில சுற்றணும்னு சொல்கிறீங்க? பீச் லீடர், நீங்கள் என்ன நினச்சிங்க முரியம் குரூப்பை? இவ உடனே அமைதியாயிடுறா. ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், அப்போது எஸ்கார்ட் கிங் என்ன சொல்ல வராருன்னா, ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் குரூப்போட எசன்ஸ் வந்துட்டு அவங்க எங்கே இருக்காங்க, எந்த இடத்துல இருக்க போகிறாங்கங்கிறத பொறுத்து கிடையாது.
ஆனால் நான் சொன்ன மாதிரி உங்களோட சீட்லாம் நல்லா ரூட் விட்டு வளரணுன்னாக்க நீங்கள் நிறையா செக்ட் கூட சண்டை போட வேண்டியிருக்கும். இப்போ ஹீரோ என்ன நினைக்கிறான்னா, அவனோட பாஸ்ட் லைஃப்பில் இந்த ஹாயான் எஸ்கார்ட் ஏஜென்சி தான் இந்த மிஷினுக்கு இன்சார்ஜாக எடுத்துக்கிட்டாங்க. பட் ஆனால் அவங்க இதில் ஃபெயில் ஆயிட்டாங்க. கண்டிப்பாக இதுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு பெட்டர் வே இருக்கணுமே. என்னது எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. இந்த சீட்லாம் எப்படி ரூட் எடுத்து ஒரு பெரிய மலமாக வளர்கிறதுக்கு. எஸ்கார்ட் கிங் உடனே ஹீரோ கிட்ட, நீ ஏன்டா இப்போ குறுக்க வந்து திடீர்னு பேசுகிற? லைட்னிங் ஸ்வாட் உடனே ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. நம்மளும் கேட்போமே இந்த ஜீனியஸ் என்ன சொல்ல வராருன்னு. ஏன்னா இவர் தானே ஊரோட டாக்கு. ப்ரொவிஷனல் எக்ஸாம் அப்புறம் மெட்ரோபாலியன் எக்ஸாம்லாம் டாப் ஸ்காலராக வந்திருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னு அதையும் கேட்போம். சரி யங் மாஸ்டர், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்க ஆவலாக தான் இருக்குது. செண்டுவை ஒரு அண்டர்வேர்ல்டு ஆர்கனைசேஷன் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள எல்லாரும் எப்படி சொல்லுவாங்கன்னா 9 Dragons ஆஃப் சின்சான்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் மக்கள் எல்லாரும் அவங்கள எப்படி சொல்லுவாங்கன்னா பேண்டிட்ஸ் தான் சொல்லுவாங்க. நம்ம எல்லாரும் அவங்கள போய் அட்டாக் பண்ணலாம் பீச் பிளாசம் வேலிங்கிற பேரில். அது மூலியமாக இந்த 9 Dragon ஆஃப் சின்சானோட எதிரிங்க எல்லாரும் நமக்கு அலைஸாக ஆவாங்க. அவங்கள தோக்கடிச்சதுக்கு அப்புறமேலுக்கு அவங்களுக்கு அடியில் இருக்கிற அந்த மெர்ச்சன்ட் குரூப்ஸ் எல்லாரும் நம்ம ப்ரொடெக்ஷனுக்கு கீழே வருவாங்க. அதை கேட்டு இவளுக்கு வார்த்தையே இல்லை, அப்படியே சாக்காய் வரைஞ்சு போய் நிற்கிறா. எங்களோட பீச் பிளாசம் வேலி மிஷினை நாங்கோ கிளான் கிட்டேயும் ஹெவலி டிராகன் எஸ்கார்ட் ஏஜென்ட்ஸ் கிட்டேயும் ஒப்படைக்கலான்னு நினைக்கிறோம். ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்குது. கண்டிப்பாக லீ ஜாங்யாங் இந்த மிஷினோட கண்மையில் ஒரு ஆளாக இருக்கணும். எனக்கு புரியுது இந்த மிஷினை எதுக்காக நம்ம ஏஜென்சிக்கு கொடுத்தாங்கன்னு. பட் ஆனால் நான் ஏன் இதில் ஒரு ஆளாக பார்ட்டிசிபேட் பண்ணணும்? இது எல்லாமே டைமை பொறுத்து தான். ஏன்னா அந்த 9 Dragon ஆஃப் சின்சான் இது எதையும் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அவங்கள அட்டாக் பண்ணி ஆகணும். எஸ்கார்ட் கிங் நமக்கு வந்துட்டு அந்த பேண்டிட் ஸ்பையெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறதுக்கான அப்டேட்ஸ் உடனே வந்துட்டே இருக்கணும். சியோக்கும் நானும் வேலி மாஸ்டரை எஸ்கார்ட் பண்ணுறோம். நீ போய் பெக்கர் செக்டை மீட் பண்ணி அவங்ககிட்ட ஹெல்ப் கேளு. அதனால தான் நான் இப்போ பெக்கர் செக்டில் இருக்கேன்னு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை போட்டு இப்போ தான் முடிக்கிறான். ஹீரோவும் சோசோவும் மட்டும் இல்லை, கூடவே பீச் பிளாசம் வேலி 9th generation டிசேபிள் போயாங்கும் கூட இருக்கா. ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இந்த சைடு சோசோ, அந்த சைடு பீச் வேலியோட பொண்ணு, நடுவில் ஹீரோ, 2 சைடும் மினுக்கிறாங்க. பையன் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஷாக்கில் உறைஞ்சு போய் நிற்கிறான். என்னோட பேர் சோசோ. நான் வந்துட்டு நாங்கோ கிளான்லேருந்து வந்திருக்கேன். எதுக்காக இங்கே வந்திருக்கேன்னா, என்னோட கிராண்ட் ஃபாதர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, அதை நான் உங்கள்கிட்ட சொல்லணும். என்னோட பேர் யச்சாங். நான் தான் யாங்ஸ்வா பிரான்ச் லீடர் ஆஃப் பெக்கர் செக்ட். எங்களுக்கு 9 Dragon ஆஃப் சின்சான் டெய்லி என்ன பண்ணுவாங்கங்கிறதுக்கான ஒரு ரிப்போர்ட் கிடைக்குமா? இவன் உடனே காண்டாயி, நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க? உங்கள் கிளான் வந்துட்டு நீங்கள் நினச்ச மாதிரி பெக்கர் செக்டை ஆர்டர் போட்டு விளாட்லான்னு நினச்சிங்களா? சோசோன்னே, நான் அப்போ 100 சில்வர் காயின் தரேன். இந்த பெக்கர் லீடர் உடனே இருந்துக்கிட்டு என்ன ஏமாற்ற பார்க்குறியா? நாங்கள் வேணால் பெக்கர் செக்டாக இருக்கலாம், அதுக்குன்னு வாங்கிட்டலாம் அவ்வளோ சீக்கிரத்தில் ஏமாந்துட மாட்டேன். அப்போ சரி, நான் உங்களுக்கு 200 சில்வர் காயின் தரேன். ஏமா அது 100க்கும் 200க்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட்லாம் இல்லைம்மா. அப்போ சரி, நான் 300 சில்வர் காயின் தரேன். நீ அது கூட இன்னொரு 0 ஆட் பண்ணினா நான் வேணா யோசிக்கிறேன். ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், சோசோ என்கிட்ட என்ன சொல்லிட்டு போனா, இது எல்லாத்தையும் அவளே பார்த்துக்கிறேன்னு தானே சொன்னான். சோசோன்னே, என்னால் 500 சில்வர் காயின் தான் தர முடியும், அதுக்கு மேலே என்னால் மேலே போக முடியாது. அந்த பெக்கர் லீடரோ, அப்போ நீங்கள் வேற யார் கூடயாச்சும் போயிட்டு பேசி என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஹீரோ அங்கே மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், இது நல்லதுக்கு இல்லை, இப்படியே போச்சுனாக்க அப்புறம் ப்ராப்ளம் தான். இன்னொரு பிரான்ச்சுக்கு போயிட்டு அங்கே பேசி பண்ணுறதெல்லாம் டைம் ஆகிடும். ஓ, நீங்கள் சார் ஜாங்யாங் தானே? உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். என்னது இது யாரு? அங்கே சோசோ ஒரு மாதிரி பார்க்குறா ஹீரோவை. மறுபடி பின்னாலேருந்து குசு குசுன்னு பேசிக்கிறான். அது யாரு? அவ்வளோ பெரிய ஆளா? வாட்டர் சன்செட் பவிலியானில் உள்ள மேவை தெரிஞ்சிருக்கு. மிஸ் மே யாங்சோ. என்ன யங் மாஸ்டர், ஆன்ஸ்வாலில் இருக்கும்போதெல்லாம் பவுலியான் மாஸ்டர்னு சொல்லி கூப்பிடுவீங்க, இப்போ என்ன முன்னாடி மிஸ்ஸு போட்டிருக்கீங்க? இந்த மாதிரி நீங்கள் சொன்னோடனே 10 வருஷத்துக்கு முன்னாடி என் ஹார்ட் எப்படி துடிச்சதோ அதே மாதிரி இப்போ துடிக்குது. ஹீரோக்கு என்ன ஏதுன்னு ஒன்றுமே புரியல. ஓ அப்படியா அப்படின்ட்டு இருக்கான். அவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது இங்கே இந்த பெக்கர் பயலுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, உட்காந்து நகத்தை போட்டு கடிக்கடின்னு கடிச்சிட்டு இருக்கான். உடனே, உங்களுக்கு மிஸ் மேவை முன்னாடியே தெரியும்னு சொல்லியிருக்க கூடாதா? சரி வாங்க நம்ம சீக்கிரமாக போயிட்டு ஏதாச்சும் ஒரு இடத்துல சரக்கு அடிச்சுக்கிட்டே என்ன விஷயங்கிறத மொத்தமாக பேசுவோம். ஹீரோ வந்துக்கிட்டு, என்னாச்சு இவனுக்கு, ஏன் திடீர்னு இப்படி பேசுகிறான்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எங்களோட வாட்டர் சன்செட் பவிலியானுக்குள்ளே வந்து நீங்கள் ஏன் அதை சாப்பிட்டுக்கிட்டே பேசக்கூடாது? இது எங்களோட ஹவுஸ் மேலே எந்த காசுமே நீங்கள் தர தேவையில்ல. அஃப்கோர்ஸ் நீங்கள் உங்கள் 2 லேடிஸையும் கூட்டிகிட்டு வரலாம். ஃப்ளாஷ்பேக் ஹீரோடது. அந்த பிராத்தலோட பேக் யார்டில் நான் அழுதுட்டு இருந்தேன். அப்போ தான் நீங்கள் என்னை பார்த்து என்ன பிரச்சனை, ஏன் அழுகுறேன்னு கேட்டீங்க. எனக்கு என்னோட அம்மாவும் என்னோட தங்கச்சியும் ஞாபகம் வந்துட்டு, எங்கள் ஊரில் இருந்ததெல்லாம் ஞாபகம் வந்துட்டு. அப்புறம் நீங்கள் வந்துட்டு நான் எங்கேருந்து வந்தேன், என்னோட சிப்ளிங்ஸ் பேர்லாம் என்னன்னு கேட்டீங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் நிறையா கொஸ்டினும் கேட்டீங்க. 3 மாதம் கழிச்சு நீங்கள் என்கிட்ட 3 லெட்டர் கொண்டாந்து கொடுத்தீங்க. அது என்ன லெட்டர்ஸ்னு பார்த்தா என் ஊர் வழியாக போன பாட்டர்ஸ் கிட்டலாம் நீங்கள் சொல்லி என் ஃபேமிலிக்கிட்டேருந்து மெசேஜ் வாங்கி என்கிட்ட வந்து கொடுத்தீங்க. அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறமேலுக்கு பிராத்தலில் இருக்கிற எல்லா உமனுக்கும் நீங்கள் லெட்டர்ஸ் கொண்டாந்து கொடுத்தீங்க. அப்பையிலேருந்தே எனக்கு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கைமாறு பண்ணணும்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். பட் ஆனால் இப்போ உங்களை இப்படி பார்க்குறதுல கொஞ்சம் ஸ்டேஞ்சாக தான் இருக்குது. ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், அப்போது சின்ன வயசில் லீ ஜாங்யாங் வந்துட்டு பிராத்தலுக்கு சும்மா போயிட்டு வந்ததுக்கு ரீசன் இதுதானா? அப்போ ரூமர்ஸ் தான் தப்பாக ஸ்ப்ரெட் ஆயிருக்கா?
அது ஹீரோவுக்கு மட்டும் ஷாக்கா இல்லை, இங்கே இருக்கிற இவங்க 2 பேருக்குமே ஷாக்காக இருக்குது. அப்போது லீ ஜாங்யாங் வந்துட்டு ப்ராஸ்டியூட்ஸ்க்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருக்கான். நான் ஒரு ஹெவன்லி டிராகன் எஸ்கார்ட் ஏஜென்சியோட 4th ஹெட்மாஸ்டரான உங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பட் ஆனால் அதுக்கு எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். நான் கேள்விப்பட்டேன் உங்களுக்கு 9 டிராகன்ஸ் ஆஃப் சின்சானை பற்றின விஷயம்லாம் ரிப்போர்ட்டாக வேணும்னு. எதுக்குன்னா அந்த பீச் ப்ளம் வேலி மொத்தத்தையும் இங்கேருந்து சின்சானுக்கு மாற்றத்துக்காக தேவைப்படுதுன்னு கேள்விப்பட்டேன். நான் யாருன்னு தெளிவாக இன்ட்ரடியூஸ் பண்ணவே இல்லை. நான் தான் ஹோசெக்ட் லீடரோட 7th பவிலியன் மாஸ்டரோட டிசைபிள் மா யோச்சோன்னு எல்லாரும் என்ன சொல்லுவாங்க. எனக்கு இன்னொரு பேரும் இருக்குது, டெண்டர் ஜேட் பியூட்டின்னு கூப்பிடுவாங்க. இந்த டோக்கனை நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னாக்க ஹாசெக்ட் மெம்பர்ஸ் உங்களை தேடி வருவாங்க. மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான் எனக்கு தெரியும் இவங்க பெரிய ஆள்னு, பட் ஆனால் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல ஹாசெக்ட் லீடரோட டிசைபிளாக இருப்பாங்கன்னு. அது மட்டும் கிடையாது, இப்போ என் முன்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருக்காளே இவ தான் வந்துட்டு இன்னும் 5 வருஷத்தில் அந்த ஹாசெக்ட் லீடராகவே மாறுவா. ரொம்ப நன்றி. நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல அந்த முட்டாப்பையா லீ ஜாங்யாங் எனக்கு இவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பான்னு. யங் மாஸ்டர், இந்த வார்த்தையை நீங்கள் என்கிட்ட சொல்கிறதுக்காக நான் எவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தேன்னு வார்த்தையால் சொல்லவே முடியாது. அப்போது என்னது யங் மாஸ்டர், இவன் ஏன் என்னை பார்த்து இப்படி சிரிக்கிறா? இவன் ஏன் எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறா? ஒன்றுமே புரியலையே. இதுதான் ஈஸ்ட் சைட் ஆஃப் டேபி மவுண்டைன். இங்கே ஒரு சன்லைட் வர்றதே தமுக்குலோன்னு தான் இருக்கும். அங்கே மே கூட பேசி முடிச்சுட்டு நேராக நாங்கள் பீச் ப்ளம் வேலிக்கு வந்துட்டோம். அது மட்டும் கிடையாது, எங்களோட ஹானரி எஸ்கார்ட்டும் வந்துட்டாங்க. பார்த்தா பாட்டில்டு வைப்பர் அப்புறம் வந்துட்டு டாக்டரியோ எல்லாரும் இருக்காங்க. இங்கே எஸ்கார்ட் கிங்கும் ஷிப்மெண்ட் மேனேஜரும் பேசிக்கிறாங்க. இங்கே சியோக்கு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கான் என்னன்னா, நீங்கள் எல்லாரும் நாங்கோ கிளானோட பேரை நல்லா பத்திரமா வச்சுக்கணும். சியோக்கு அவனோட டீம் மெம்பர்ஸ் கிட்டலாம் சொல்லிட்டு இருக்கான் என்னன்னா, நீங்கள் எல்லாரும் இந்த மிஷினில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது மட்டும் கிடையாது, நாங்கோ கிளானோட பேர் இதில் அடங்கியிருக்கு. இவங்களோட இந்த ஸ்குவாடோட பேர் என்னன்னா சீக்ரெட் ஸ்குவாடு. அவங்களும் எஸ் யங் மாஸ்டர் நாங்கள் அப்படியே பண்ணுறோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியில் அந்த ஜேர்னியும் ஸ்டார்ட் ஆச்சு. நாங்கள் எதெல்லாம் தேவையோ அதை மட்டும் 20 கேரேஜில் லோட் பண்ணி கிளம்பணும். எஸ்கார்ட் கிங் சொன்ன மாதிரியே பீச் ப்ளம் வேலி எல்லாரும் ஒரே மாதிரியே ட்ரெஸ் பண்ணோம். அவங்க மெம்பர்ஸ் எல்லாருமே அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் ஒரே பேக்கில் ஆளாளுக்கு பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. ஏன்னா அவங்க இருந்த இடத்த மொத்தமாக எரித்து அழிச்சிட்டாங்க. ஆனால் அங்கே இருந்தவங்களுக்கு அவங்களோட வீடே அதுதான், அங்கே தான் பிறந்திருக்காங்க, அங்கே தான் வளர்ந்துருக்காங்க. அதனால அது எரியறதை பார்க்க அவங்களால தாங்க முடியல. கொஞ்சம் பேர் வேணால் இங்கே கொஞ்சம் வருஷம் வாழ்ந்துருக்கலாம், பட் ஆனால் மற்றவங்க எல்லாரும் அவங்களோட பாதி வாழ்க்கையே அங்கே தான் வாழ்ந்துருப்பாங்க. திடீர்னு அங்கேருந்து ஒருத்த ஒரு நிமிஷம் இதை பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. என்னென்னு எடுத்து பிரித்து பார்த்தா இது கடந்த 1 வாரமாக அந்த மலை மேலே ஏறி பீச் பிளாசமில் நடந்த எல்லாத்தையும் ஒரு பெயிண்டிங்காக வரைஞ்சிருந்துருக்கா. அதில் பீச் பிளாசம் வேலியோட லீடர் மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற எல்லாரையும் ஒரே டிராயிங்கில் மொத்தமாக வரைஞ்சி வச்சுருக்கா. இதில் நீ இருக்கிற எல்லா மாஸ்டர் அப்புறம் உன்னோட சிஸ்டர்ஸ் எல்லாரையும் வரைஞ்சிருக்கியா? ஆமாம் மாஸ்டர், யாரையுமே நான் விடலை. சரி, எப்படி உனக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியா கிடச்சிது? இவன் என்ன சொல்கிறான்னா, ஆக்சுவலாக மாஸ்டர் நான் என்னோட டைஸ் அப்புறம் இங்க்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் தூக்கி போடலான்னு தான் போனேன். அப்போது அது எல்லாத்தையும் நீ தூக்கி போட போறியா? என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்குது, நீ வேணா அந்த மாதிரி பண்ண. யங் மாஸ்டர் ஜாங்யாங் தான் எனக்கு இந்த மாதிரி உங்களோட ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டை பெயிண்ட் பண்ணி வையின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணார். சோசோன்னு என்னப்பா கொஞ்ச நாளாக ரொம்ப பிஸியாக இருக்க போல இருக்கு. ஹீரோவும் நான் என்னோட வேலையை தானே பண்ணிகிட்ருக்கேன். ஆமாம் சோசோ, எனக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு. அவங்க எல்லாரும் அவங்க பிறந்து வளர்ந்த இடத்த விட்டுட்டு போகிறது ரொம்பவுமே கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இவளுக்கு இந்த பெயிண்டிங்கை வரையும் போது ரொம்பவுமே சந்தோஷமாக வரைஞ்சா. இதை ஃபஸ்ட்டு கேரேஜில் போட்டு வைங்க. இதை நம்மளோட மேனர் ஹாலில் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி தொங்க விடுவோம். அப்படியே செய்கிறேன்னு இவளும் வாங்கிக்கிறான். ஒரு ஹார்ட் டச்சிங் மூமெண்ட், எல்லாருக்கும் கண்ணிலேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிட்டு. இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம ஹீரோ தான். இப்போ கத்துறா என்னன்னா, நம்ம இப்போக்கி பீச் ப்ளம் வேலியை விட்டு கிளம்ப போகிறோம். நம்மளோட ஃபைண்டிங் இடமான சிண்டு ஆஃப் சின்சான் இடத்துக்கு தான் போகிறோம். பீச் ப்ளம் வேலியை விட்டு 10 நாள் ஆகுது. இப்போக்கி நாங்கள் டாங்யாங்க்கு போய் சேர போகிறோம். அவங்களோட டிசைபிள் யாருக்குமே குதிரை ஓட்ட தெரியாது. ஏன்னா அவங்க எல்லாருமே தனியாகவே இருந்ததுனால அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கும் யாரும் கிடையாது. அதனால அவங்கள யாருமே டென்ட்டு எப்படி பண்ணணும், எப்படி இருக்கும், அவங்கள யாருமே டென்ட்டு எப்படி இருக்கும், எப்படி போடணுங்கிறது கொஞ்சம் கூட தெரியாது. ஹெவன்லி டிராகன் எஸ்கார்ட் ஏஜென்சியில் இருந்த போர்ட்டர்ஸும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அசைன் பண்ணி எப்படி கேம்ப் செட் பண்ணுங்கிறத சொல்லி கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, அதே சமயத்தில் 9 டிராகன்ஸ் ஆஃப் சின்சான் எங்கே இருக்காங்கிற இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணுறதையும் விடவும் கிடையாது. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஹாசெக்டோட இன்ஃபார்மெண்ட் தான் கொடுத்துட்டே இருந்து ஹெல்ப் பண்ணார். ஆனால் எங்களோட உண்மையான எனிமி நாங்கள் நினச்சதை விட எங்கள் கூடயே தான் இருந்திருக்கான். கொஞ்ச நாளாகவே நான் நிறையா மார்ஷல் ஆர்ட்ஸ் மாஸ்டரை பார்த்துட்டு இருக்கேன் வர வழியில். இந்த ஹாசெக்ட் இன்ஃபார்மெண்ட் என்ன சொல்கிறான்னா, ஒருவேளை அவங்க எல்லாரும் வேறு செக்டில் இருக்கிற ஸ்கவுட்டாக இருக்கலாம். எதனால் சொல்கிறேன்னா, இந்த பீச் ப்ளம் வேலியோட டிசைபிளோட ஸ்கில்ஸ்லாம் எந்த மாதிரி இருக்குன்னு பார்க்குறதுக்காக வந்திருக்கலாம். அது மட்டும் கிடையாது யங் மாஸ்டர், அவங்களோட ஸ்க்ரோல்ஸ் அதில் தான் அவங்களோட சீக்ரெட் டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். அப்போது இங்கேருந்து அங்கே போகிறதுக்குள்ளே இருக்கிற எல்லா விதமான நாரப்பயல்களும் எங்களை தேடி தான் வந்துட்டுருக்காங்க. ஓகே, நீங்கள் இதே மாதிரியே 9 டிராகன் ஆஃப் சின்சானும் அப்புறம் அண்டர்வேர்ல்டு குரூப்ஸும் என்ன பண்ணுறாங்கங்கிறத அப்சர்வ் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே,
என்னது நாளைக்கு யூஸ் பண்ண போகிற எல்லா போட்டும் மறைஞ்சிடுச்சா? நம்மளோட ஸ்கவுட் என்ன சொன்னாங்கன்னா, பக்கத்தில் இருக்கிற போட்டில் உள்ள ஒரு போட்டு கூட இல்லை, எல்லாமே ஒரு ட்ரேஸ் இல்லாமே மறைஞ்சிட்டு. எஸ்கார்ட் கிங் ஒன்னே, அப்போது நம்ம வந்துட்டு ரூட்டை மாற்றி ஃபூமா மவுண்டெயினை கடந்து தான் ஆகணுமா? சியோ கொன்னே, ஆனால் எனக்கு புரியுது, ஃபூமா மவுண்டெயினுங்கிறது அந்த பிளாக் ஹெட் மவுண்டைன் ஹாலோட ஹோமு, க்ரீன் ஃபாரஸ்ட் அலைன்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வேறு. நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஹெவன்லி டிராகன் எஸ்கார்ட் ஏஜென்சி வந்துட்டு க்ரீன் ஃபாரஸ்ட் அலைன்ஸோட க்ளோஸ்ன்னு. அந்த மாதிரி இருக்கும்போது மவுண்ட் ஃபூமா வழியாக போகிறது பிரச்சனையா? இவங்க தான் பீச் ப்ளம் வேலியோட 5th ஜென்ரேஷன் எல்டர், பேர் வந்துட்டு லீ. எஸ்கார்ட் கிங் ஒன்று, நாங்கள் யூஸ்வலாக அந்த க்ரீன் மவுண்டைன் வழியாக போகும்போது எங்களோட ஃப்ளாகை கீழே இறக்கிட்டு தான் போவோம், அப்போ தான் அமைதியாக யாருக்கும் தெரியாமல் போக முடியும்னு. இந்த தடவை நம்மளால் அந்த மாதிரி பண்ண முடியாது, ஏன்னா இந்த தடவை நம்ம மூவ் பண்ணுறது மொத்த சக்தியுமே. அந்த மாதிரி பண்ணோன்னா ஜாண்டு பீப்புளெலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, பீச் ப்ளம் வேலி மக்கள் எல்லாரும் க்ரீன் ஃபாரஸ்ட் அலைன்ஸுக்கு பயந்து போய் தலை குனிஞ்சி ஃப்ளாகை கீழே இறக்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி போச்சுன்னா அது கஷ்டமாயிடுமே. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பின்னாடி அந்த பிளாக் ஹெட் மவுண்டைன் தான் இருக்காங்கன்னா, நம்ம நேராக போய் டைகரோட டென்லேயே தலைவிட்ட கதையால் ஆகிடும். ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி சமயத்தில் நம்ம அந்த ஃபூமா மவுண்டைன் வழியாக தான் போயே ஆகணும், ஏன்னா நம்ம அதுக்கு பதிலாக வேறு ரூட் எடுத்தோன்னா அப்புறம் இருக்கிற வண்டு சிண்டுலாம் நம்மளை கலாய்க்க ஆரம்பிச்சிடும். கலாய்க்க மட்டும் மாட்டாங்க, நம்மளை கீழேயும் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. பீச் லீடர் ஒன்று, அப்போது சன் ரைஸ் ஆன அடுத்த செகண்டே நாளைக்கு காலைல நம்ம ஃபூமா மவுண்டைனுக்குள்ளே நுழையிறோம். வெல்கம் எஸ்கார்ட் ஏஜென்சி ஓனர், இவர் தான் வந்துட்டு க்ரீன் ஃபாரஸ்ட் அலையன்ஸ் லீடர், பேர் பேக்கு நோகாக். எஸ்கார்ட் கிங் ஒன்று, எப்படி இருக்கீங்க பேக்? நம்ம பார்த்து 20 வருஷம் இருக்குமா? கடைசியாக பூயான் மவுண்டெயினில் பார்த்தது. ஆமாம் எஸ்கார்ட் கிங், உண்மையிலே ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. நான் என்ன நினச்சேன்னா, நீங்கள் வந்துட்டு ஃப்ரெண்ட் லைன்லாம் விட்டுட்டு பின்னாடிலேருந்து எஸ்கார்ட் ஏஜென்சியை பார்த்துக்கிற வேலைக்கு போயிட்டீங்கன்னு நினச்சேன். என்ன பண்ணுறது பேக், சுச்சுவேஷன் அந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் 2 பேரும் ஏன் மாற்றி மாற்றி இன்ட்ரடியூஸ் ஆகிக்கக்கூடாது? கிரீட்டிங்ஸ், என்னோட பேர் யோ ஜாங்மா, என்னோட பேர் பேக் நோகாக். கவலைப்படாதீங்க, ஹெவன்லி டிராகன் எஸ்கார்ட் ஏஜென்சியும் க்ரீன் ஃபாரஸ்ட் அலையன்ஸும் ரொம்ப நாளாக நல்ல விதமாக தான் இருக்காங்க. 20 வருஷம் கழிச்சு பார்க்குற ஃப்ரெண்டு நான் எப்படி உங்களை வெறுங்கையோடு அனுப்பி வைக்க முடியும்? முதல்ல வாங்க நல்லா சாப்பிட்லாம். இன்றைக்கி நைட்டு பார்த்தா சிக்கனை போட்டு வறுத்து சுமையாக பண்ணி வச்சுருக்காங்க. இதான் சாக்குன்னு வைப்பர் இருந்துக்கிட்டு சட்டியோட சரக்கு அடிக்கிறான். இவங்க எல்லாரும் வயிறு ஃபுல்லாக கொட்டிக்கிறாங்க. டேய், நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலடா இந்த மாதிரி இருக்கும்னு. எதை பற்றிடா சொல்கிற? எதை பற்றினா, எஸ்கார்ட் வாரியர்ஸும் பேண்டிட்ஸும் ஒரே டேபிளில் உட்காந்து தின்னுட்டுருக்காங்க. சொல்லப்போனால் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்பவும் சர்ப்ரைசிங்காக இருக்குது. ஏன்னா 300 வெர்ஜின் லேடிஸ் வந்துட்டு ஒரு கிரிமினல்ஸ் கூட உட்காந்து சாப்பிட்றது ரொம்பவுமே சர்ப்ரைசிங்காக இருக்குது. ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், உண்மையை சொல்லணும்னா இது ரொம்பவுமே ஸ்ட்ரேஞ்சாக தான் இருக்குது. ஆனால் இவங்க எப்போயுமே அவங்களோட காட்லேயே தான் இருக்காங்க. இவங்க யாருமே அவங்களுக்கு வச்ச சாப்பாடை தொடக்கூட இல்லை. நீங்கள் கொடுத்த மீலுக்கு ரொம்ப நன்றி, இந்தாங்க இதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு டப்பா ஃபுல்லாக சில்வர் காயினாக இருக்குது. இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, ஒரு ஃப்ரெண்டுக்காக இது கூட பண்ண மாட்டேனா? பட் ஆனால் நீங்கள் எப்பயும் க்ரீன் ஃபாரஸ்ட் டெரிட்டரியை தாண்டும் போது உங்களோட ஃப்ளாகை கீழே இறக்கிட்டு தானே போவீங்க, அதே மாதிரியே இப்பயும் பண்ணுங்களேன். எஸ்கார்ட் கிங் ஒன்று, உங்களுக்கே தெரியும் இப்போக்கி நாங்கள் ஒரு மொத்த செக்டையுமே டிரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு சமயத்தில் எங்களால் ஃப்ளாகை கீழே இறக்க முடியாது. அதுக்கு பதிலாக நீங்கள் ஏதாச்சும் விஷ் பண்ணுறீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் அதை கண்டிப்பாக என்னால் முடிஞ்சால் செய்கிறேன். அப்போ சரி, அதுக்கு பதிலாக எனக்கு வந்துட்டு பீச் ப்ளம் வேலியோட அந்த சீக்ரெட் ஸ்கோலும் அப்புறம் 1000 கோல்டு விண்டு அந்த இதையும் தாங்க. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் வந்துட்டு இதை நாங்கோ கிளானுக்கு கொடுக்குறதா முடிவு பண்ணிட்டீங்க. அப்படியே அதில் ஒரு காப்பி போட்டு எங்களுக்கு ஒன்றத்தை கொடுத்துருங்க, முடிஞ்சு போச்சு. என்ன நான்சென்ஸ் இதுன்னு கத்திட்டு இருக்கா பீச் லீட்ரு. இப்போ நாங்கள் கத்தி எடுக்கல, நீங்கள் தான் முதல்ல கத்தி எடுத்திருக்கீங்க. நீங்கள் தான் இதை பெரிய பிரச்சனையாக்குறீங்க. மார்ஷியல் ஆர்டிஸ்ட் எப்பயுமே ஒரு கான்ஃப்ளிக் வந்ததுன்னா அதை ஒரு விதமாக தான் சால்வ் பண்ணிப்பாங்க. சரி வாங்க டேக் டீம் மேட்ச் போட்டுக்கலாம். சாதாரண ஒரு ஸ்பேரிங் தான், சாவுற அளவுக்கு கிடையாது. இந்த பண்ணி பைய பெடக்ஸன் ஒண்டிட்டு மூக்கில் வச்சு மோந்து பார்க்குறான் கிருக்கேன். அதை பார்த்துட்டு இவங்க எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்து இவளுக்கெல்லாம் செம்ம காண்டாயிடுறாங்க அந்த பையல. பட் ஆனால் ஹீரோ ஆல்ரெடி இது எல்லாத்தையும் ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம எஸ்கார்ட் கிங் கிட்ட சொல்லியிருக்கான். எஸ்கார்ட் கிங், கண்டிப்பாக அந்த க்ரீன் ஃபாரஸ்ட் நம்மளை காசுக்காக அந்த இடத்துல லூர் பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது. அவங்க நம்மள்டேந்து இந்த சீக்ரெட் ஸ்கோல் டெக்னிக்கை வாங்குறதுக்காக தான் த்ரெட்டன் பண்ணுவாங்க அங்கே வந்ததுக்கு அப்புறமேலுக்கு. அதனால நம்ம அங்கே போனதுக்கு அப்புறமேலுக்கு சண்டே எப்படியும் அவாய்ட் பண்ணவே முடியாது. எஸ்கார்ட் கிங் ஒன்று, சரி இதுவரையும் நீ பீச் ப்ளம் வேலியோட டிசைபிள்ஸ்லாம் பார்த்துருக்கீல, அவங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க? ஹீரோவும், எனக்கு நல்லாவே புரியுது, அவங்க எல்லாருக்கும் அவுட் சைட் வேர்ல்டு வந்துட்டு ஒரு புதுவிதமாக இருக்குது. பட் ஆனால் அதே சமயத்தில் என்னால் அவங்க எவ்வளோ ஸ்கில்டான ஆள் மார்ஷியல் ஆர்ட்ஸ்லன்னு சொல்ல முடியல. யங் மாஸ்டர், நீங்கள் அதை நினச்சி கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா அவங்களோட மார்ஷியல் ஆர்ட்ஸே பொண்ணுங்களுக்காகவே ரெடி பண்ணது தான். சாங்ஷியில் இருக்கிற பீப்புள் நிறையா தடவை அவங்கள தப்பாக நினச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. சொல்லப்போனால் பீச் ப்ளம் ஃப்ளையிங் சோர்டு அவளோட பேர் இருக்கிற மாதிரி அவள் இருக்க மாட்டாள். அவள் பேர் வேணால் இளங்கண்டா இருக்கலாம், பட் ஆனால் அவர் கோல்டு பிளட்டட் ப்ரூட்டல் அண்ட் ஃபியர்சம் டெக்னிக் தான் அவளுக்கு தெரிஞ்சது. இந்த குண்டவனே இருந்துக்கிட்டு யாரை வேணா அனுப்பி வைங்க, எனக்கு கவலையே கிடையாது, நான் எல்லாரையும் பிரித்து மேய்ஞ்சிருவேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஃபைட் ஸ்டார்ட்னு சொன்னோடனே பயலோட காதில் ஒரே வெட்டு, குண்டு பயலுக்கு காது போச்சு.
பார்த்தா அவங்க செக் லீடர் சாக்காயிடுறான். பார்த்தா அந்த பேண்டிட் அலையன்ஸ் லீடர், பார்த்தா அந்த கிரீன் ஃபாரஸ்ட் லீடர் சாக்காயிடுறான். மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், அப்போ இதுதான் பீச் பிளாசம் ஃப்ளையிங் ஸ்வாட் டெக்னிக்கா? இதை தான் எஸ்கார்ட் கிங் சொன்னாரா? அடுத்து யாரு? எஸ்கார்ட் கிங் சொன்னாரு அவ இந்த மாதிரி ஸ்ட்ராங் அப்புறம் ப்ரூட்டலான ஆளுன்னு. பட் ஆனால் இந்த அளவுக்கா? அவள் டார்கெட் பண்ணுறது எல்லாமே கிரிட்டிக்கலான பாடி பார்ட்ஸ் தான். அவள் இத்தனை பேர் கூட சண்டை போட்டு ஜெயிச்சிருக்கா. அடுத்து யாரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இவங்க எல்லாரும் குசியான்னு கத்திட்டு இருக்காங்க. சியோப் வேணா 6 பேரை தோக்கடிச்சிருக்கலாம். பட் ஆனால் இந்த பேட்டில் இன்னும் முடியலை. ஏன்னா அவளோட அடுத்த ஆப்போனன்ட் என்னோட பேர் பிளட் ஆக்ஸ் கோஸ்ட். பட் ஆனால் இவன் ரொம்பவும் பேர் போனவன் ஊரில். ஏன்னா இவன் கிட்டத்தட்ட அந்த ஆக்ஸை வச்சு 50 பேரை கொலை பண்ணியிருக்கான். அப்போ நம்ம சண்டையை ஸ்டார்ட் பண்ணலாமா? கண்டிப்பாக. அவன் ஆக்ஸ் வச்சு டமால்னு அடிக்கிறான். இவன் அந்த ஸ்வாடை வச்சு தடுக்கிறா. அடிச்ச அடியில் 10 அடி தூரம் பின்னாடி தேய்ச்சிக்கிட்டே போயிட்டா. கரெக்டாக கைக்கு ஏம்பாத்தி மட்டார்னு அடிக்கும்போது அப்படியே அவள் பின்னாடி பெண்ட் பண்ணி எஸ் ஆகுறா. இந்த பன்னாட பையன் வேணுக்குனே செஸ்ட்டுக்கு எய்ம் பண்ணி அடிக்கிறான். ஃபைட்டு செம ஃபியூரியஸாக போயிட்டு இருக்கு. அவளுக்கு கையிலையும் வெட்டு விழுந்துருது. மேட்ச் இதோட முடிஞ்சுது. ஆனால் ஒரு வாய்ஸ் கேட்குது, என்னன்னா மேட்ச் இப்படியே முடிஞ்சா அது போரிங்காக இருக்கும், அதனால நான் இப்பயே முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜம்ப் பண்ணி அவன் மேலே வெட்ட வரான். ஹீரோவனே அவனோட தண்டர் ஸ்பியரை எடுத்து விட்றான். பார்த்தா அதுக்கு முன்னாடி சியோக்கு அங்கே போயிட்டு இருக்கான். போய் ஒரு எத்து தான் அவனுக்கு. பையன் எங்கே போனானே தெரில. எனக்கு தெரிஞ்சு வேற ஊரில் போய் விழுந்திருப்பான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எங்கேயாச்சும் அடிபட்டுட்டா? அவ இருந்துட்டு இல்லை எதுவும் ரொம்ப மோசமாலாம் இல்லை, அவங்களுக்கு நான் ஒரு லெசன் சொல்லி தரணும்னு நினைக்கிறேன், ஒரு நாங்கோ கிளான் ஆளா, உங்களுக்கு ஓகேவா? அவனை நான் உங்கள்கிட்டயே கொடுக்குறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஒத்துக்கிறான். இவன் ஆனால் இன்னும் அப்படியே தான் இருக்கான். அப்போ உனக்கு என்னோட டேஸ்ட் வேணும்னு நினைக்கிறியா? சியோக்கு என்ன சொல்கிறான்னா, உனக்கே தெரியும் இந்த டியூல் யார் ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்கிறத பற்றி மட்டும்தான். நீ அவங்கள கொல்ற இன்டர்னோட வந்ததுனால தான் இப்போ நான் உள்ளே வர வேண்டியதாகிடுச்சு. அவங்களுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆயிருந்ததுன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டியது இருக்கும் தெரியுமா உனக்கு? அவங்களெல்லாம் நான் அசால்ட்டாக சமாளிச்சிருவேன். அதை பற்றிலாம் நீ கவலை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நான் தான் பிளட் ஆக்ஸ் கோஸ்ட் அப்படின்னு சொல்லும் போதே வாயிலே ஒரேத்து. அவ்வளோதான், பையன் அங்கிட்டே சுருண்டாடுறான். திரும்பவும் பக்கத்து ஊருக்கு பறக்க விட்டான். அவ்வளோதான், ஃபைட்டு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சு. சரி, இப்போ யார் வந்துட்டு உங்களோட க்ரீன் ஃபாரஸ்ட் படி சொல்லித்தர போகிறீங்க? அதை பற்றி இவங்கலாம் இவன் கூட யாரா போய் சண்டை போடுவான்னு ஷாக்கில் உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. ஹீரோவே ஷாக் ஆகிட்டான். அந்த மலை மாட்டு பயலை 2 அடியிலே சாய்ச்சிட்டான். டேலண்டான ஆளுங்கிறதுக்கு கரெக்டாக தான் இருக்குது. என்னோட பேர் சோ ஏக். நான் தான் பிளாக் ஹெட்டட் மவுண்டனோட 3rd ஹால் மாஸ்டர். சியோகொன்னே, நான் வந்துட்டு நீங்கள் கையால் தான் சண்டை போடுவீங்கன்னு நினச்சேன். இந்த ஏக் என்ன சொல்கிறான்னா, நான் எப்படி அசுர டிராகன் ஸ்வாட் கூட வெறுங்கையால் சண்டை போட முடியும்? இப்போ நான் சண்டை போட போகிற டெக்னிக் அதை என் கையால் நானே கிரியேட் பண்ணது. ஹீரோன்னு, இது நல்லதுக்கு இல்லை. ஏன் எங்க மாஸ்டர்? இதுக்கு மேலே இங்கே டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம்னாக்க நம்மளால் சீக்கிரமாக ஹூமா மவுண்டனை விட்டு போக முடியாது இன்னைக்குள்ளே. இப்போ அந்த பேட்டிலில் சியோக்கு இறங்கியிருக்கிறதுனால அவங்க சைட்லேருந்து இறக்குறதுக்கு 3 எல்டர்ஸ் தான் இருக்காங்க. இப்போ வாங்க என் கிட்ட. 2 பேரும் சம வேகத்தில் ஓடி வந்து மோதுறாங்க. அது ஏதோ இடி இடித்த மாதிரி வருது அந்த மலை பின்னாலேருந்து வெளிச்சம். இந்த லைட்னிங், இது கண்டிப்பாக அதே லைட்னிங் ஸ்வாட் தான். பார்த்தா அவன் 2 அடியிலேயே ஸ்வாடை உடச்சி கழுத்துக்கிட்ட கொண்டாந்து கத்திய வச்சிட்டான். இந்த ஸ்வாட் டெக்னிக்கோட பேர் தண்டர் காட் ஒர்த் ஆஃப் நேச்சர். சோசோ பின்னாலேருந்து உடனே பெருமையா, அதுதான் எம்பரர் ஸ்வாட் டெக்னிக், இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட் மூவ். கொன்னே, நீ எதுக்காக ஒரு புது டெக்னிக்கை கிரியேட் பண்ணன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த ஏக் என்ன சொல்கிறான்னா, நான் எதுக்காக இந்த ஸ்வாட் டெக்னிக்கை கிரியேட் பண்ணேன்னா, க்ரீன் ஃபாரஸ்ட் அலையன்ஸில் ஜென்ரேஷனாக இந்த டெக்னிக்கை பாஸ் டவுன் பண்ணணுன்னு எனக்கு ஆசை. அதனால தான். இவங்க எல்லாரும் குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. என்ன சொல்கிறான் அவன் ஒரு ஸ்வாட் டெக்னிக் கிரியேட் பண்ணி அதை க்ரீன் ஃபாரஸ்ட் அலையன்ஸுக்கு கொடுக்கணும்னு சொல்கிறானா? எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒரு பேண்டிட்ஸ் இந்த மாதிரி ஆசைப்படுவாங்க, முறியுமில் இருக்கிற மாதிரி. நீங்கள் ரொம்பவுமே நல்லா சண்டை போட்டீங்க சியோக். உங்களுக்கு மட்டும் ஓகேனா நான் உங்கள் கூட ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட் பண்ணவும் ஆசைப்பட்றேன். சோசோ ஒன்னே இல்லை வேணான்னு சொல்கிறா. ஏன் சோசோ, ஏன் வேணான்னு சொல்கிற? ஏன்னா எங்க மாஸ்டர், அந்த தண்டர் காட் ஆஃப் நேச்சர் ஸ்வாட் டெக்னிக் ரொம்ப அதிகமான எனர்ஜி யூஸ் பண்ணும். இப்போக்கே என்னோட அண்ணனோட பாடியில் பாதி எனர்ஜி மட்டும்தான் இருக்கும். பட் ஆனால் என் அண்ணன் யார் சொன்னாலும் கேட்கவும் மாட்டான், அதுவும் முக்கியமாக சண்டை விஷயத்தில். எங் மாஸ்டர் என்ன பண்ணுறீங்க? ஹீரோ போய் சியோ கிட்ட, எனக்கு இந்த வாய்ப்பை கொடுங்க. எனக்கு தெரியும் நான் இப்போ உங்ககிட்ட ரூடாக பிஹேவ் பண்ணுறேன்னு, பட் ஆனால் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நான் வேணா ஹெவன்லி டிராகன் எஸ்கார்ட் ஏஜென்சிலேருந்து வந்திருக்கலாம், அதுவும் இல்லாமல் எனக்கு வேணால் ஸ்வாட் டெக்னிக் கஷ்டமாக இருக்கலாம். பட் ஆனால் நான் சண்டை போடுற விஷயம் ஹேண்ட் டெக்னிக் தான். அதனால் இந்த சான்ஸை யூஸ் பண்ணி ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட்டில் சூப்பராக இருக்கிற ஒரு ஆளுக்கிட்டேருந்து நான் நிறையா லெசன் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஹீரோவே மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், என்ன அளவு பேசிகிட்டு இருக்கேன்னு எனக்கே ஒன்றும் புரியலையே, ஏதோ ஒன்று பேசுவோம். அதுவும் இல்லாமல் இந்த 3rd ஹால் மாஸ்டர் சியோல் இன்டேக்கோட ஃப்ரெண்டு. அவர் ஒரு ரெப்யூட்டபிள் எஸ்கார்ட் வாரியர். அவர் தான் எனக்கு ஒரு டைட்டிலும் கொடுத்தாரு. அதனால அவர் கூட சண்டை போடுற இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு கொடுங்க ப்ளீஸ். சியோக்கும் சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறான். ஹீரோன்னே, எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக இது எல்லாத்தையும் முடிக்கணும். நான் என்னோட ஃபர்ஸ்ட் மூவை ஸ்டார்ட் பண்ணட்டுமா? யார் வந்துட்டு யோசிக்க போகிறா இந்த மாதிரி க்ரீன் ஃபாரஸ்ட் அலையன்ஸில் 3rd எல்டராக இருக்கிறவரை ஒரே அடியில் ஜெயிக்க போகிறேன்னு? கண்டிப்பாக எங்க மாஸ்டர். இவங்களும் சண்டை போடுறாங்க ஹீரோ மேலே, ஆனால் ஒரு அடி கூட படலை. எதனால இப்போ ஹீரோ வந்துட்டு கான்ஃபிடென்ட்டாக சண்டைக்குள்ளே இறங்கியிருக்கானா,
அந்த கிரேட் டீமன் கல்ட்டு பை வந்துட்டு ஹீரோக்கு அந்த சவுண்ட் எனர்ஜி டெக்னிக்கை சொல்லி கொடுத்துருப்பான்ல, சவுண்ட் வேவ் டெக்னிக். அது மூலியமாக இவன்கிட்ட செக் பண்ணதில் இவன்ட்டையும் அதே 30 வருஷமான எனர்ஜி கிட்ட தான் இருக்குது. அதனால தான் ஹீரோ தைரியமாக சண்டைக்கு இறங்கியிருக்கான். அந்த சமயத்தில் அப்போது 30 வருஷம் எனர்ஜினா தான் நான் ஜெயிக்கிறதுக்கும் எனக்கும் ஒரு வழி இருக்குது. அதை பற்றி இவங்க 2 பேரும் ஷாக் ஆயிடுறாங்க. என்னாச்சு, இப்போ தான் கொஞ்சம் ஜாலியாக போச்சு, உங்களோட இன்னர் எனர்ஜி நான் என்ன பண்ணட்டும், எனக்கு கிடச்சது எல்லாத்தையும் நான் தின்னேன், அதனால எனக்கு இவ்வளோ எனர்ஜி கிடச்சிச்சு, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அதுவும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி சந்திக்க வேண்டியதாக இருந்திருக்கு, அதோட இந்த ஃபைட்டில் நான் ஜெயிச்சே ஆகணும். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் சொல்லணும்னு சொன்னிச்சுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாடா, பாய்.